வணக்கம். இது குருவும் அருளும் மகா பெரியவரின் மகிமைகளையும் அற்புதங்களையும் பற்றி சொல்கின்ற தளம். பெங்களூரில் கந்தசாமி என்பவர் பெரியவாளின் தீவிர பக்தர். அவர் மகன் பாலகிருஷ்ணன் சென்னையில் ஏஜிஎஸ் ஆஃபீஸில் வேலை பார்த்து வந்தார். கந்தசாமியை பார்த்து, நீ சிருங்கேரி போகும் வழக்கம் உண்டோ? ஆமாம் பெரியவா, போகும் வழக்கம் உண்டு. அப்போ ஒன்று செய், கங்கா ஸ்நானம் துங்கா பானம் என்று சொல்லியிருக்கு. எனக்கு நீ வரும்போது பழம்பூவெல்லாம் வாங்கிட்டு வர வேண்டாம். ஒரு கூஜாவிலே துங்கபத்ரா ஜலம் குளிச்சிட்டு மடியா எனக்கோசரம் கொண்டு வர முடியுமா என்று கேட்கிறார். கந்தசாமி அதற்கு ட்ரெயினில் எப்படி மடியா எடுத்துட்டு வர்றதுக்கு? பெரியவா குடிப்பாளா என்று கேட்க, நீ நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் நான் குடிப்பேன். முதலில் மூடி போட்ட பித்தளை கூஜா வாங்கி மடியா குளிச்சிட்டு கூச்சாவில் ஜலம் எடுத்துட்டு அதை ஒரு சாக்குப்பையில் தர்ப்பப்பையை போட்டு இந்த கூஜாவை வச்சு இருக்க கட்டி கொண்டு வா, நான் குடிக்கிறேன். அவரும் ஒவ்வொரு தடவையும் துங்கபத்ரா ஜலம் கொண்டு வந்து கொடுப்பார். பாலகிருஷ்ணன் ப்ரமோஷனுக்காக டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி 5 தடவை ஃபெயில் ஆகி விடுகிறார். அதற்கு மேல் எழுத முடியாது. அவர் அப்பா கந்தசாமி பெரியவாளிடம், குழந்தை நன்னாத்தான் எழுதுறான், ஆனால் பாஸ் பண்ண முடியலை, ப்ரமோஷன் கிடைக்காதுங்கிறா என்று புலம்ப அட்சதை கொடுத்து அனுப்புகிறார் பெரியவா. அவர் மகனிடம் அட்சதை கொடுத்து, கவலைப்படாதே, பெரியவா வழிகாட்டுவா என்று சொல்கிறார். மறுநாள் ஆஃபீஸில் 5வது தடவை எழுதிய எக்ஸாமில் யார் 50% மதிப்பெண் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் விதிவிலக்காக 6வது முறை கடைசி எக்ஸாம் எழுதலாம் என்ற ஆணை அன்றுதான் டெல்லியிலிருந்து வருகிறது. இவரோ 48% மதிப்பெண் தான் எடுத்திருக்கிறார். கவலையுடன் இருக்க மேலதிகாரி, நீ தைரியமாக அப்ளை பண்ணு, பரீட்சை எழுது என்கிறார். பரீட்சை 1 வாரத்தில் என்னால் தயார் செய்ய முடியாது என்று கவலைப்படுகிறார். ஆச்சரியமாக பரீட்சை 2 மாதம் ஒத்தி வைக்கப்படுகிறது. இவர் பாஸ் செய்து நிறைய ப்ரமோஷன் கிடைத்த ஆஃபீஸராகி ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு பெங்களூரில் சத்சங்கம் பாகவதம் சொல்லிக்கொண்டு அமோகமாக இருக்கிறார். அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபியம் ஸ்ரீ சந்திரசேகரம் குரும் பிரணமாமி முதான்மகம். வணக்கம்.